ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு பேன் சூடுபடுத்திக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலையாக இருந்ததுன்னா நல்லா தோல் அதுவாகவே உரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துருங்க. வறுத்த வேர்க்கடலைனா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்துக்கலாம். இதோட தோல் தன்னால் உரியிற அளவுக்கு நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தோல் நீங்கள் இப்படி ஒன்று எடுத்து பார்க்கும்போது தோல் தன்னால் உரியணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வறுக்கணும். இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வேர்க்கடலை சட்னி அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். முழுசாகவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகம் ஸ்கிப் பண்ணாதீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. அதனால் சீரகம் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் என்னோடது இப்போ சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனா 5 போதும். இந்த அளவு சைஸ் புளியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைல்ல, அதனால நம்ம புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இதுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை வேர்க்கடலையோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸான சட்னியாக பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியான சட்னியாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போது நம்ம ஒரு சின்ன பேன் சூடுபடுத்திக்கலாம். சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாயை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா தாளித்து கொட்டிடலாம். இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இல்லை, இந்த தாளிப்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரொம்ப ஈஸியான சட்னி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.